எதுக்கு இங்க வந்திருக்க அதை சொல்லு. பூமியை சுத்தி பார்க்க. இவர் அப்படியே டோரா போச்சு. சூப்பர்ரா. எங்கிருந்துடா வந்து சேர்றீங்க எல்லாரும்? நாராயணமூர்த்தி இங்க பார், உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, இதுல குறுக்க வரக்கூடாது சொன்னேன்ல. அப்புறம் எதுக்குடா நீ எல்லாம் பேசுற? இன்னொரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய், நான் அப்படிதாண்டி குறுக்க வருவேன். என்னடி பண்ணுவ நீ? என்ன பண்ணுவ நீ? ஏய், என்ன எங்க முன்னாடி எங்க பெரியப்பா மிரட்டிட்டு இருக்க? நான் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டியா? அவர் பேசுனதுல என்ன தப்பு இருக்கு? அவர் அப்படிதான் பேசுவாரு. அவரை பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு முதல்ல நீ யாரு? அதானே. ஏய், எங்க பெரியப்பா எங்க குடும்பத்துல ஒருத்தர், அவர் எங்களுக்காக பேச தாண்டி செய்வாரு. உன் பஞ்சாயத்துலாம் இங்க வேணாம், எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கலாம். கிளம்பு. ஏச்சி, கிளம்பு இங்க இருந்து. என்னடி பாக்குற? அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. தம்பி, என்னங்க அமைதியா இருங்க. இதனால வீண் பிரச்சனை வேண்டாங்க. எதுவா இருந்தாலும் அத்தையும் மாமாவும் வரட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. இங்க பாருங்க, நீங்க எதுவா இருந்தாலும் அத்தை மாமா கிட்ட பேசிக்கங்க. இப்ப முதல்ல தயவு செஞ்சு கிளம்புங்க. இத பாரு, இவகிட்ட எல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்பா அம்மா கிட்ட சொல்லி அவங்களை எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் பண்ணணும்? அதான் இவன் மேல நம்ம கேஸ் போட்டிருக்கோம்ல, எதுவா இருந்தாலும் லீகலா பாத்துக்கலாம். எப்படியா இருந்தாலும் இந்த கேஸ்ல நம்ம ஜெயிக்க தானே போறோம். கண்டிப்பா இவன் நடு தெருவுல வந்து நிக்கதான் போறா. வாய மூடுறா, வாய மூடு. ஏய், என்ன? யாரா நடுத்தருவுல நிப்பா? நியாயமா அது எனக்கு சேர வேண்டிய சொத்துடா. என் உயிரே போனாலும் அதெல்லாம் உங்களுக்கு திருப்பி கொடுக்கவே மாட்டேன்டா. கோர்ட்டுக்கு போறதுனா என்ன, நான் அப்படியே பயந்து நடுங்கவே நினைச்சீங்களா? உங்களுக்கு வேணா கோர்ட் எல்லாம் புதுசா இருக்கலாம்டா. ஆனா நான் ஏற்கனவே கோர்ட்டு ஜெயிலு எல்லாத்தையும் பாத்துட்டு வந்தவடா. எனக்கு சொத்துல உரிமை இருக்கு. அது மட்டும் இல்ல, நான் முறையா சொத்தை என் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன். இதையெல்லாம் வச்சு இந்த கேஸ ஊதி தள்ளி போறேனா இல்லையான்னு மட்டும் பாருங்கடா. என்ன அநியாயம் இது? அடுத்தவங்க சொத்தை ஏமாத்தி வாங்கினது மட்டும் இல்லாம எவ்வளவு தைரியமா வீடேறி வந்து சட்டம் பேசுறா. இவெல்லாம் என்ன ஜென்மம்னு தெரியல. இவ ஒரு கேடுகட்ட ஜென்ம சண்பகம். இந்த ஜென்மத்தை பத்தி நம்ம பசங்களுக்கு இன்னும் சரியாவே தெரியல. இங்க பார்ப்பா புகழ், ஈஸ்வர், நான் சொல்றத கொஞ்சம் நல்லாவே கேட்டுக்கோங்க. இவ என்னமோ சண்முகத்தோட பொண்டாட்டின்னு உரிமை கொண்டாடிட்டு இருக்கால, இவ எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு தெரியுமா உங்களுக்கு? உண்மை என்னன்னா, இவ கல்யாணம் ஆகாமலேயே வயித்துல குழந்தைய சுமந்தவ. இவெல்லாம் இங்க வந்து பேசுறதுக்கு தகுதியே இல்லாதவ. நாராயணமூர்த்தி, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இன்னும் ஒரு வார்த்தை என்ன பத்தி நீ தப்பா பேசுன, இங்க உன்னை கொன்னுட வேண்டாம். பாத்தியா புகழு, நீங்க இத்தனை பேர் இங்க இருக்கும் போதே அவ என்னை எப்படி அடிக்க வரான்னு பாத்தியா? உண்மையை சொன்னதும் அவளுக்கு எப்படி கோவம் வருது பாத்தியா? ஏய் சிவசங்கரி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நாங்க இருக்கும்போதே எங்க பெரியப்பாவை அடிக்க வந்திருப்ப? அவரு சொல்றது என்ன, நான் சொல்றேன். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே குழந்தை பெத்தவ ஒழுக்கம் கெட்டவதான்.